கிட்னாப் பண்ணுறதே ஒரு கிரைம். ஆனால் நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் அது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு 5 ரூல்ஸ் சொல்லுவார் பாருங்க. உட்காந்து கிளாஸ் எடுப்பார் விஜய் சேதுபதி. அப்படி ஒரு பண்ணும்போதே அப்போ படம் ரிலீஸ் ஆனவங்களாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் கிளாப்ஸ் அள்ளும். அந்த 5 ரூல்ஸை சொல்லும்போதே சிரிப்பாக இருக்கும். அப்படியே சீரியஸாக உட்காந்து கேட்பாங்க. அது மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து நிறைய நகைச்சுவை படங்களில் சிரிப்பு இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு கிளைமேக்ஸில் வந்து ரசித்து சிரிக்கிற மாதிரி, அதாவது எதிர்பாராத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். நகைச்சுவை படங்கள் அப்படி எதிர்பாராததெல்லாம் வராது. இந்த படத்தில் இது வந்து ஒரு டார்க் கிரைம் காமெடி படம். நிறைய சஸ்பென்ஸு த்ரில்லிங்கெல்லாம் இருக்கும் இந்த படத்தில். அதாவது திரைக்கதைன்னு சொன்னால் ஹாலிவுட் தரத்தில் திரைக்கதை எழுதியிருப்பார் இந்த படத்தோட டைரக்டர் நலன் குமாரசாமி அவர்கள். இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அதனால தான் படம் வெளியாகி பல ஆண்டுகள் கழித்தும் இன்னும் கொண்டாடப்படுகிறது. கிளைமேக்ஸில் வந்து கருணாகரனும் ராதாரவி அவர்களும் பேசிக்கும் போது சிரிப்பு அள்ளும் பாருங்க. எம்எஸ் பாஸ்கர் வந்து அப்படியே தவிப்பார். அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாது. கருணாகரனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க, பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போடுற மாதிரி. ஆனால் அங்கே வந்து அவருக்கு வந்து ஒரு புதிய வாழ்க்கைக்கான சாவி கிடைக்கும், புதிய சான்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் என்னன்னு சொல்லி இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தில் வந்து கடத்தல் மன்னனாக தாஸ் அப்படிங்கிற கேரக்டரில் விஜய் சேதுபதி அவர் தான் நடிச்சிருப்பார். இது வந்து அவருடைய வாழ்க்கையில், சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டான திரைப்படம். ஒரு சீனில் பார்த்தோம்னா அவரோட அந்த கடத்தல் வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கும். ஒரு பெண்ணை கடத்த போவார், அது தோல்வியில் முடிஞ்சிடும், டென்ஷனாக இருப்பார். அவர்கிட்ட வந்து ஒருத்தர் மணி கேட்பார். இவர் சில்லறை இல்லை போப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவர் டென்ஷன் ஆயிடுவார். அப்படியே அது தொடர்ச்சியாக பாரில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும். அவர் கிளைமேக்ஸில் வந்து விஜய் சேதுபதி கிட்ட அந்த கிளாஸில் உட்காந்துக்கிட்டு எப்படி கடத்தணும், அந்த பிஸ்னஸ் ரூல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. ரொம்ப அருமையான திரைப்படம், நிறைய சுவாரஸ்யங்கள் நிறைந்த திரைப்படம். தாஸ் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து விஜய் சேதுபதி அவ்வளவு ஃபிட்டாக இருப்பார். கடத்தல் பண்ணுறதும் அவரோட தொழிலே ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுவார். எப்படின்னு சொன்னால் யாரையாச்சும் ஸ்டூடெண்ட்ஸு, குழந்தைகள், இளம்பெண்களை கடத்திட்டு பணம் கேட்பார். எப்படி கேட்பாருன்னு சொன்னால் அவங்களால எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் கேட்பார். 20,000 கொடுங்க, 30,000 கொடுங்க, 50,000 கொடுங்க அப்படின்னு தான் கேட்பார். அவங்களோட 1 மாத சம்பளம் 2 மாத சம்பளத்தை தாண்டி கேட்கவே மாட்டார். அதனால எந்த பிரச்சனையும் வராது. இதெல்லாம் வந்து ரூல்ஸில் சொல்லுவார் அவரோட சிசிய பிள்ளைகளுக்கு. ஆனால் இந்த ரூல்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு தொழிலதிபரோட ஆசை வார்த்தைக்கு மயங்கி அமைச்சரோட மகனான கருணாகரனை கடத்துவாங்க. அங்கேருந்து அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். பிரச்சனைனே சொல்ல முடியாது, பெரிய தலைவலினே சொல்லலாம். படம் பார்க்குற நமக்கே பதப்பதப்பாக இருக்கும், எங்கே மாட்டிக்குவாங்களோ போலீஸுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி. இந்த படத்தில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னால் கேரக்டர் செலெக்ஷனு. அந்த அளவுக்கு எல்லாரையும் கச்சிதமாக செலக்ட் பண்ணியிருப்பார் டைரக்டரு. எல்லோருமே அருமையாக நடிச்சிருப்பாங்க. அதுவும் ஒரு நேர்மையான மந்திரியாக எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் நடிச்சிருப்பாரு பாருங்க, அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் வந்து ராதாரவி அவர் காலை வாருவார் பாருங்க. ராதாரவி அவர்கள் முதலமைச்சராக நடிச்சிருப்பாரு, எம்எஸ் பாஸ்கர் வந்து ஒரு மந்திரியாக நடிச்சிருப்பாரு. அவர்கிட்ட முதலமைச்சர் வந்து மந்திரியை காலை வாருவார். அங்கே வந்து கருணாகரனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு திறக்கும். எம்எஸ் பாஸ்கர் நேர்மையான அரசியல்வாதி, நேர்மையான மந்திரியாக இருப்பார். ஆனால் அவர் மகனாக நடித்த கருணாகரன் வந்து இல்லாத ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணுவார். எப்படியாச்சும் முன்னேறினா போதும், பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைப்பாரு. கருணாகரன் வந்து ஒரு கட்டத்தில் ஃப்ராடு அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். எம்எஸ் பாஸ்கர் வந்து அவரை போலீஸ்கிட்ட மாட்டி விட பார்ப்பாரு. கருணாகரன் எப்படி தப்பிச்சாரு, அவருடைய வாழ்க்கை என்ன ஆகுது அப்படிங்கிறது ஒரு பக்க கதை. இவர் தாஸ் வந்து இப்படி கடத்தல் வேலையில் ஈடுபடுறாரு இல்லையா, அவர் எப்படி சிக்கலில் மாட்டிக்கிறாரு, அந்த சிக்கல்ல இருந்து அவர் தப்பிச்சு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கதை. அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு. இந்த 2 பார்ட்டும் ஒன்றா போய் ஒரு இடத்துல இணைச்சு இடைவேளையை அருமையாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் செம ஸ்பீடில் போகும். 2ஆம் பாதி படம்லாம் செம்ம ஸ்பீடில் போகும், சிரிச்சு வயிறு வலிக்கும். அந்த பிரம்மா அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷத்தில் ஒரு நடிகர் நடிச்சிருப்பாரு, பேசவே மாட்டார், அருமையாக நடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் எடுத்தால் அந்த மாதிரி கேரக்டர்லாம் ஆக்ஷன் கிங் அர்ஜுனையோ சத்யராஜையோ போட்டு எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பாரு, பின்னி பெடல் எடுத்திருப்பாரு அந்த போலீஸ். அவருக்கான சீன்ஸ் எல்லாம் அருமையாக வச்சிருப்பாங்க. சிரிச்சு சிரிச்சு வயிறே வெளிச்சு போயிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா அசோக் செல்வனும் ரமேஷ் திலக்கும் வந்து ஃப்ரெண்டாக இருப்பாங்க. பாபி சிம்ஹா முதல்ல தான் அந்த ரூமுக்கு வருவார். அவர் வந்து அசோக் செல்வனோட ஃப்ரெண்டு. டே இவனை பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லி ரமேஷ்ட விட்டுட்டு போயிடுவார் பாபி சிம்ஹா. நைட்டு அசோக் செல்வன் வருவார். வந்தோடனே பேச்சுவார்த்தை முத்தி போய் ரமேஷை அடிச்சு போட்டுருவார் அசோக் செல்வன். உடனே பாபி சிம்ஹா ஏன் ஃப்ரெண்டா எப்படா அடிச்சுன்னு சொல்லி அசோக்கை போட்டு அடிப்பார். பாபி சிம்ஹா அன்னைக்கு தான் ஊர்லேருந்து வந்திருப்பாரு, முதலாக ரமேஷை பார்த்துருப்பாரு. அசோக் வந்து அவரோட நீண்ட கால நண்பராக இருப்பார். ஆனால் அசோக்கு காலையில் போயிட்டு நைட்டு வந்தோடனே இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. என் ஃப்ரெண்டாக எப்படா அடிச்சுன்னு சொல்லி அசோக்கை போட்டு அவர் அடிப்பார். இந்த படத்தில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் மியூசிக்கை சொல்லலாம். சந்தோஷ் நாராயணன் அவர்கள் மியூசிக் போட்டிருப்பாரு. கிளைமேக்ஸில் அந்த பாட்டெல்லாம் வரும் பாருங்க. என்னது கிளைமேக்ஸில் பாட்டா அப்படின்னு கேட்பீங்கல்ல, 1960s மாடல் ஒரு சாங் போட்டிருப்பாரு, அருமையாக இருக்கும். அப்புறம் எல்லோருக்கும் தெரிந்த பாட்டு இருக்குல்ல, அப்போ ஹிட்டான பாட்டு, இப்போ நினச்சா கூட அது ட்ரெண்ட் செட்டராக மாற்றலாம். அந்த மாதிரி ஒரு பாட்டு, காசு பணம் துட்டு மணி அந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது இந்த படத்தில் தான். ஓவராலாக பார்த்தா சூது கவும் அப்படிங்கிறது வந்து ஒரு போல்டு அட்டம்ப்ட். அந்த மாதிரி தமிழ் சினிமாவிலலாம் காமெடி படத்தை யாருமே எடுத்ததில்லை. காமெடி படம்னா இந்த அந்த காலத்து ஆனந்த படன் காமெடி படம், நம்ம கிரேசி மோகன் ஸ்டைல் காமெடி, இந்த மாதிரி தான் காமெடி படம்லாம் தமிழில் வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி சஸ்பென்ஸாக த்ரில்லராக க்ரைமெல்லாம் கலந்து
காமெடி படம்லாம் எதுவும் வந்ததில்லை. யாரும் இந்த அளவுக்கு திறமையா திரைக்கதை எழுதுனதும் கிடையாது. திரைக்கதை அவ்வளவு அருமையா இருக்கும். அதாவது சிரிக்க சிரிக்க வயிறு வலிக்க சிரிச்சு சிரிச்சு கீழே விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அந்த மாதிரி காட்சி அமைப்புலாம் இருக்கும். அந்த மாதிரி காட்சி அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய த்ரில்லர் படத்தில், கிரைம் படத்துலலாம் வைக்கிற காட்சியெல்லாம் வச்சு நம்மளை சிரிக்க வச்சிருப்பாரு டேரக்டர். அந்த மாதிரி சீன்லலாம் ரொம்ப அருமையான படம். மிஸ் பண்ணாம பாருங்க. யூடியூப்லலாம் இந்த படம் இலவசமாக கிடைக்குது. இந்த படத்தையெல்லாம் வந்து ஹிடன் ஜெம்னு சொல்லணும். அவ்வளவு அருமையான திரைப்படம். இது போன்று மேலும் திரைப்படங்களுக்கு விமர்சனம் வேணும் அப்படின்னு சொன்னால் அது எந்தெந்த படம்னு சொல்லி நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.